சிறுபான்மையினர் தொடர்பான RSS அமைப்பின் விஷமத்தனமான கருத்தை வேண்டுமென்றே பிரதமர் மோடி பேசியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாராவில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசிய பேச்சு நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள டி ராஜா, தேர்தல் பிரச்சாரத்தில் சிறுபான்மையினர் குறித்து பிரதமர் பேசிய கருத்து ஆதாரமற்றது என்றும் மோடியின் பேச்சு இழிவான செயல் என்றும் காட்டமாக விமர்சித்துள்ளார். இரு சமூகங்களுக்கு இடையே பகைமையை தூண்டும் நோக்கில் திட்டமிட்டு பேசிய மோடியின் செயல் கிரிமினல் குற்றம் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விவகாரத்தில் மோடி மீது தேர்தல் ஆணையம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள ராஜா, அப்படி நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட அரசியல் அமைப்பு நிறுவனங்கள் மீதான மக்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்க முடியும் என குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே மத வன்மத்தை பரப்புவதற்காக RSS தத்துவங்களை பிரதமர் மோடி எடுத்துச் செல்வதாக விருதுநகர் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள அவர், பிரதமர் மோடிக்கு ஓய்வு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக தெரிவித்தார். மோடி அவர்கள் பேசிய பேச்சு மிகவும் கண்டிக்கத்தக்கது, வருத்தமளிக்கக்கூடியது. மத வன்மத்தையும் மத துவேஷத்தையும் இந்த நாட்டிலே பரப்புவதற்காக மோடியே முன்னின்று RSS இந்த தத்துவங்களை எடுத்துச் சொல்கிறார் என்பது மனவேதனை அளிக்கிறது. மோடி 73 வயதாகி பிரதமராக பொறுப்பேற்பதற்கு அவர் ஓய்வு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அவருக்கு தமிழகத்திலே மக்கள் கொடுக்க போகின்ற ஓய்வை போல இந்தியாவிலும் ஜூன் 4ஆம் தேதி அவர்களுக்கு ஓய்வு கொடுப்பார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.